அவருக்காக நாம் ஜெபித்து நாம் இதை செய்ய வேண்டியது நமக்கு கடமை என்ற அளவிலே அவர்கள் தங்களுடைய பணிகளை விட்டு ஊராக சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்திருக்கிறேன். அடுத்து தாமஸ் லவான் ரபி எழுதுறதை பற்றி எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார். நான் 8வது வரைக்கும் தான் ஆர்ட்ஸ் ஸ்கூல் படித்தேன். 9வது பிஏ எம்ஏ வரைக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஹைஸ்கூல் தான். என்ன திட்டுவார். உங்களுக்காக தெரியும் கிறிஸ்துவ இந்துக்கார பள்ளிக்கூடத்துக்கு உங்களுக்காக அடிக்கடி திட்டுவார். இவரை பற்றி எப்போ பார்த்தாலும் சொல்லினே இருப்பார். ஏன்னா அவர்கிட்ட படித்தவர் எங்கள் அப்பா. இங்கேருந்து திருவனந்தபுரம் போய் படித்து டிஜிட்டல் முடிச்சு ராஜாராம் வந்து அடிக்கடி அந்த ஒழுங்கு குறிச்சி அடிக்கடி சொல்லுவார். இப்போ கூட அவருடைய படத்தை இந்த ஸ்கூல் கேஸில் வச்சுருச்சு. ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா எனக்கு மனசில் இருக்குது. அப்படி பார்க்கின்ற போது அடுத்து தாமஸ் லவான் ரபி இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் தான் விழுப்புரம் மாவட்டம் தனியாக பிரிஞ்சிருக்கோம். தென்னார்காடு மாவட்டத்திலே திண்டிவனத்திலே சென்ட்ரல் ஸ்கூலு, அதுக்கப்புறம் கீழ் கேட்டலிஸ்ட்டு வேதியியல் பயிற்சி நிலையம், அப்புறம் பைபிள் பயிற்சி இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி நம்ம தென்னார்காடு மாவட்ட கிறிஸ்துவ மக்கள் முன்னேற்றத்துக்காக அங்குபாடு அந்த பள்ளிக்கூடத்தில் 8வது படித்து 10th படித்து எஸ்எல்சி படித்தோம்னா டீச்சர் ட்ரைனிங் சேர்த்து பரீட்சையை பாஸ் பண்ணவங்க ஊருக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஆகும் அப்பவே கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா நான் அப்படி தான் வந்துடுவோம். எங்கள் அப்பா 9வது பார்க்கும்போது கன்னிவாதம் இவங்கெல்லாம் அங்கே தான் படித்தோம். பாஸ் பண்ணுறவங்க இல்லை அந்த ஊருக்கு போகணும் அப்பாயின்மெண்ட் ஆக ஆட்சி கொடுத்துருவாங்க. அதே போன்ற ஒவ்வொரு கிராமத்திலையும் 5வது வரைக்கும் பள்ளிக்கூடம் 8வது வரைக்கும் பள்ளிக்கூடம் ஏற்படுறது நமது தந்தையோட. இன்றைக்கு நாமெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு 8வது வரைக்கும் படிச்சிருக்கோம்னா இவருடைய கைகள் இருந்தாங்க. இல்லாட்டி கூட நம்ம சமுதாயம் முன்னேறி இருக்க முடியாது. அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஒவ்வொரு கிராமத்திலையும் 5வது வரைக்கும் 8வது வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் ஏற்படுத்தி அங்கே கல்வி பயின்று அப்புறம் ஆசிரியராக அவர்களுக்கு பயிற்றுவித்து வேதியர்களாகவும் ஆசிரியர்களாகவும் அங்கே ஒரு பணியத்தில் பணி செய்யணும். ஆதியாராகணும், உதயசேராகணும், கேட்டரிங் சக்ரிஸ்டனாகணும், இப்படிலாம் ஒழுங்காக அவங்களுக்கு பயிற்சி அளித்து நம்ம கிறிஸ்துவ மதத்தை பரப்பணும். அதோட கல்வியை கொடுத்தா குருக்கோடு சேர்ந்த கல்வியெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி நாமெல்லாம் வளர்த்துருக்கோம்னா அவருடைய கடன் இதுதான். ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது அத்தகைய தந்தையவர்களுக்கு புரிதல் பெற்று பெறுவதற்கு நாம் ஜெபிப்பது நமது ஒவ்வொருவரின் கடமை. இன்றைக்கு அது இல்லை என்றால் இன்றைக்கு சமுதாயம் முன்னேறி இருக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட நிலையிலே சாரெல்லாம் வந்துருக்குறாங்க. நாமும் அவர்களோடு இணைந்து அவருக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை. 13ஆம் தேதி நீங்கள் உங்கள் தலைமையில் ஏற்பாடு பண்ணுங்க. சரி, அந்த திண்டிவனம் வரணும். எத்தனை பேர் வந்து லிஸ்ட் கொடுங்க, நாம் அதை செய்யணும். சார்லாம் என் கூட அப்போ கல்வி சார் பேர் அவங்க அண்ணா கூட சாமி நம்ம இதில் மேல்நாட்டில் கூட நாம் பார்ப்போம். சார் ஃபாதர் ஹைஸ்கூலில் இருக்கார், ஹைஸ்கூல். அதெல்லாம் சார்லாம் என் கூட வரணும் தான். இப்போ அவரெல்லாம் இதுக்காக முயற்சி செய்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அண்ணாலாம் எனக்கு அடிக்கடி சொல்லுவார், இதெல்லாம் நாங்கள் செய்யிருக்கோம் வாங்கினா நானும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னேன். எனவே பஞ்சாபுக்கு நாம் இந்த புதிய பட்டம் பெற்றுத் தருவதற்கு நாம் ஜெபித்து நமது ஒத்துழைப்பை நல்குவோம். அவர்களுக்கு நல்கி இதை நாம் பெற்றுத் தருவோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் நன்றி.